2022ல வந்த ஒரு பேப்பர். நீருள்ள ஒரு சீரான குறுக்குவெட்டு முக்கோண குறுக்குவெட்டு இருக்கும் செவ்வரிய வடிவமுள்ள பாத்திரத்தின் ஓகே குறுக்குவெட்டு பரப்பளவு 42 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இது 2019ல வந்த மாதிரி ஒரு கேள்வி. ஒவ்வொன்றும் ஆரை ஏ உடைய 7 கோளங்களை அப்பாத்திரத்தில் உள்ள நீரில் முற்றாக அமிழ்த்தும் போது நீர் வழிந்து செல்லாமல் நீர்மட்டம் 8 சென்டிமீட்டரினால் உயர்கிறது. இந்த கோளத்தின் ஆரை ஏ ஆனது ஏ கணம் இவ்வளவு அப்படின்ற மாதிரி உங்களை காட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நமக்குரிய கேள்வி. முதல்ல முக்கோண ஆரியம்னா என்னன்னா முக்கோண குறுக்குவெட்டு. ஓகே, அதோட குறுக்குவெட்டு பரப்பளவு முக்கோணமா இருக்கிற மாதிரி ஒரு ஆரியம். சரியா, மேலேயும் முக்கோணம் கீழேயும் முக்கோணம். சரியா, இது வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரி யோசிச்சு பாருங்க. சரியா, 3Dயா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கண்ணாடி வடிவ பாத்திரம். சரியா, கீழேயும் முக்கோணமா இருக்கு, மேலேயும் முக்கோணமா இருக்கு, இடையில கண்ணாடிகளால நிரப்பப்பட்டிருக்கு. சரியா, கண்ணாடி 3 கண்ணாடி முகங்களால நிரப்பப்பட்டுள்ள ஒரு பாத்திரம். சரியா, இந்த பாத்திரத்துல முக்கோண குறுக்குவெட்டு பரப்பளவு தரப்பட்டிருக்கு. சரியா, இந்த முக்கோணத்தினுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு 42 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, ஒவ்வொன்றும் ஏ ஆரையுடைய சரியா ஒவ்வொன்றும் ஆரை ஏ சென்டிமீட்டர் உடைய 7 கோளங்கள் அப்பாத்திரத்தில் உள்ள நீரில் முற்றாக அமிழ்த்தும் போது நீர் வழிந்து செல்லாமல் நீர்மட்டம் னால் உயர்கின்றது. ஓகே, ஆல்ரெடி இதுல நீர் வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா, இதுல இருக்கிற நீரின் அளவு இந்த அளவு இருக்கு அப்படின்னு வைப்போம். சரியா, ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. இதுல என்ன செய்ய போறாங்கன்னா இப்ப சின்ன சின்ன மாதிரி ஆரை ஏ உள்ள மாதிரி கோலங்கள் வைத்திருக்காங்க. சரியா, குட்டி குட்டி ஒரு ஸ்டீல் பால்ஸ் மாதிரி யோசிச்சீங்கன்னா சரி. சரியா, இந்த மாதிரி பால்ஸ் வச்சிருக்காங்க. இதனுடைய ஆரை வந்து ஏ ஆக இருக்கு. ஆரை வந்து ஏ ஆக இருக்கு. அதனை வைத்து கொண்டுதான் நம்ம செய்ய போறோம். ஆரை வந்து ஏ. 7 கோலங்கள் அப்பாத்திரத்தில் உள்ள நீரில் முற்றாக அமிழ்த்தப்படும் போது இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, 7 கோலங்களை கொண்டு போய் அங்க போடுறாங்க. 1 2 3 4 5 6 7 கோலங்களை இதுல கொண்டு போய் போடும்போது என்ன நடக்குதுன்னா நீர்மட்டம் ஓரளவுக்கு உயருது. சரியா, நீர்மட்டம் ஓரளவுக்கு உயருது. அந்த உயரும் நீர்மட்டம் தான் சரியா நீர் வழிந்து செல்லாமல் நீர்மட்டம் னால் உயர்கின்றது. ஓகே, அப்படின்றதுனால நீர்மட்டம் உயர்கின்றது. சரியா, நீர்மட்டம் அப்படின்ற உயரத்திற்கு உயர்கின்றது. இந்த ஒரு கோளத்தின் ஆரை ஏ ஆனது இவ்வளவு அப்படின்னு தர சொல்லியிருக்காங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா சரியா, ஆல்ரெடி அந்த குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள அந்த முக்கோண அரியத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றப்பட்டு ஒரு ஓரத்துல இருக்கு, அது பேசாம இருக்கு. இங்க இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொண்டு போய் இந்த பால்ஸ் கொஞ்சத்தை போடுறாங்க. சரியா, இரும்பால உருவாக்கப்படும் உலோக குண்டுகள்னு வைப்போம். சரியா, உலோக கோலங்களை கொண்டு போய் அதுல போடும்போது அந்த உலோக கோலங்களின் கனவளவுக்கு சமனான அளவு நீர் தான் அங்க உயரப்போகுது. சரியா, கோலங்களின் 7 கோலங்களின் கனவளவு, ஏன்னா அங்க 7 கோலங்கள் தானே போடப்படுறாங்க. 7 கோலங்களின் கனவளவு 7 கோலங்களின் கனவளவுக்கு சமனான நீர் வந்து உயரும். கனவளவு சமன் உயர்ந்த நீர், உயரும் நீர். இதுதான் நீங்க இந்த இடத்திலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. சரியா, இதுதான் இந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கிறது. என்னது, அந்த 7 கோலங்களை போடுறனால உயரம் உயருது. ஆகவே அந்த 7 கோலங்கள் கனவளவுக்கு சமனான அளவு நீர் தான் உயர போகுது. இந்த தொடர்பு வைத்துக்கொண்டு நம்ம எழுத போறோம். சரி, 7 கோலங்களின் கனவளவு. ஒரு கோலத்தின் கனவளவுக்குரிய சமன்பாடு 4/3 5r கணம். அதாவது இங்க ஆரை வந்து ஏன்னு தந்திருக்கனால 5a கணம்னு எடுத்துப்போம். அந்த மாதிரி 7 கோலங்களுக்கு என்ன செய்யணும், 7 தர ஓகே 7 தர 4/3 5a கணம். 5a கணம். இதுதான் உயரும் நீரின் கனவளவு. சரியா, உயரும் நீரின் கனவளவு. எவ்வளவு நீர் உயர்ந்திருக்கு, அந்த குறுக்குவெட்டு பரப்பளவால உயரத்தை பெருக்கணும். சரியா, குறுக்குவெட்டு பரப்பளவு எவ்வளவு, 42 சென்டிமீட்டர் வர்க்கம். அந்த மாதிரி உயர்ந்த நீரின் உயரத்தை தான் நம்ம பெருக்கணும். இந்த வடிவத்தின் மொத்த உயரத்தை நம்ம பெருக்க தேவையில்லை. இதுல இருந்து எந்த அளவுக்கு நீர் உயருதுன்னு நமக்கு தெரியும் தானே. அந்த உயரும் நீரின் அந்த உயரத்தை மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா சரி. அதாவது க்கு தான் உயருது. ஆகவே அந்த இடத்துல நம்ம மட்டும் யோசிச்சோம்னா சரி. 42 தர 42 தர இதனை சுருக்கும் போது உங்களுக்கு ஏ கணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கோவை வருதான்னு பார்ப்போம். ஏ கணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கோவை இலகுவாக சுருக்கி இதை எடுக்கலாம்.
சரி, பாப்போம் எப்படி சுருக்கலான்னு மேல எழுதி காட்டுறேன். முதல்ல 7 4 பெருக்குனீங்கன்னா 28 5a கணம் 28 5a கணத்தின் கீழ் பகுதி எண்ல வந்து 3 இருக்கு சமன் 42ஆல h பெருக்குனீங்கன்னா 42h 42h. இதுக்கு அடுத்து a கணத்தை இந்த பக்கமா கொண்டுட்டு வருவோம். முதல்ல 28 5a கணம் அப்படியே இருக்க 5a கணம் அந்த பக்கமே இருக்க 42h வந்து 3ஆல பெருக்குவோம். சரியா? 42h இங்க 3 வகுக்கப்பட்டிருக்கு தானே? இந்த பக்கமாக 3 வகுத்தல் பிணைப்பு, அதாவது பகுதி எண்ல 3 இருக்கு. எதிர்பக்கமாக கொண்டு செல்லும் போது 42 3ஆல் பெருக்கப்படும் 126h ஆக இருக்கிறது. 126h. அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னா a கணத்தினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க போறோம். a கணம் சமன் 126h அதன் கீழ் 28 π. 126h இன் கீழ் 28 π. சுருக்கி எடுக்கிறத கவனமா விளங்கிக்கணும். சரியா? 126h அப்படியே இருக்க இந்த பக்கமா 26 π a கணத்தோட பெருக்கப்பட்டிருக்கு தானே? அதை கொண்டு போய் வகுத்துட்டோம். வகுத்தாலும் நமக்கு கேட்கப்பட்டுள்ள விடை வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விடை இன்னும் வரல. நம்ம தான் அந்த விடையை வர வைக்க போறோம். சரியா? நம்ம தானே கேள்வியை செய்யறோம். ஆகவே நம்ம தான் அந்த விடையை வர வைக்க போறோம். அது எப்படி வர வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். a கணம் சமன் 126 9ஆ மாறி இருக்கு, 28 2ஆ மாறி இருக்கு. ஹும் பையும் அப்படியே இருக்கு. பாருங்க, விடையில ஹும் பையும் அவ்வாறே இருக்கு. 126 9ஆ மாற்றப்பட்டிருக்கு, 28 2ஆ மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த மொத்தமே 14ஆல சுருக்க முடியும். சரியா? இவங்க 2 பேரையுமே 14ஆல சுருக்க முடியும். 14ஆல சுருக்குனீங்கன்னா 9 தடவை 14 126, 2 தடவை 14 28. ஆகவே 9h இன் கீழ் 2 π. a கணம் சமன் 9 π இன் கீழ் 9h இன் கீழ் 2 π. 9h இன் கீழ் 2 π. இதுதான் நமக்குரிய இறுதி விடையாக வருகிறது. அவங்க கேள்வியில கேட்டிருக்கிற விடையை நம்ம எடுத்து காட்டிட்டோம். சரி, குயிக்கா ஒரு முறை ஆரம்பத்துல சொல்றேன் என்ன செய்தோம். ஒரு அரியம் இருக்கு, அதுல கொஞ்சமா நீர் இருக்கு. என்ன செய்யறாங்க, 7 கோலங்களை கொண்டு போய் அதுல போடும் போது சரியா நீர் வந்து வெளியெல்லாம் சிந்தல. சரியா? என்ன தந்திருக்காங்க, நீர் முற்றாக அமிழ்த்தப்படும் போது நீர் வழிந்து செல்லாமல் நீர்மட்டம் h-னால் உயர்கின்றது. அப்ப h அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு உயரத்தினால உயர்கிறது. அதுதான் h அப்படின்னு தந்திருக்கிறாங்க. சரியா? இதனை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அங்க போடப்பட்ட அந்த கோலங்களின் கனவளவுக்கு சமனான அளவு நீர் தான் உயரப்போகுது. ஆகவே 7 கோணங்களின் கனவளவு உயரும் நீருக்கு சமன். கோலங்களின் கனவளவுக்குரிய சமன்பாடு 4/3 5a கணம். ஆகவே 7 கோலங்கள்னால அது 7ஆல பெருக்கிருக்கும். உயரும் நீர் குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம். சரியா? குறுக்கு வெட்டு பரப்பளவு 42, உயர்ந்திருக்கிற உயரம் எவ்வளவு h. சரி, அடுத்து 7 4 28 5a கணத்தின் கீழ் 3 சமன் 42h. அடுத்து 42 3ஆல பெருக்குனீங்கன்னா 28 πa கணம் சமன் 126h. a கணம் 28 π இங்க பெருக்கப்பட்டிருக்காரு, அங்க கொண்டு போய் சுருக்கிடுவோம். நமக்கு வருது 126h இன் கீழ் 28 π. விடையில தந்திருக்காங்க a கணம் சமன் 9 πh இன் கீழ் 2 πன்னு காட்டுங்க. ஆகவே என்ன செய்ய போறோம், ரெண்டையும் யாரால சுருக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா 14ஆல சுருக்கணும். 126 14ஆல சுருக்குனா 9 தடவை, 28 14ஆல சுருக்குனா 2 தடவை. ஆகவே இறுதியாக a கணம் சமன் 9h இன் கீழ் 2 π அப்படின்ற விடையை எடுத்துக்கொள்ள முடியும்.